Hey buddy, Hi guys. Hi guys. welcome back to BGM Talkies. போன எபிசோடில் வந்து we kind of got really into love for cinema. இந்த எபிசோடில் வந்து I thought it will be interesting if we talk about love in cinema. Wow. Super. Okay, so அதே ஃபெப்ரவரி அதே வேலண்டைன்ஸ் டே மந்தில் தான் இருக்கோம் இன்னும். பேசிக்காக நான் இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வந்து எனக்கு வந்து ஒரு பஞ்ச் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலன்னா எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு ஃபீலே இருக்காது. அதனால ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பிஜிஎம் டாக்கீஸ் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வரும்போது யோசிச்சு வந்தேன். ஆனால் வந்து துவட்ட தேவை டவலு பிஜிஎம் டாக்கீஸ் தாண்டா வேற லெவலு. அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை தாண்டா எனக்கு புரியல. அது டவல் வச்சு தோட்டம் யாரு ப்ரோ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ யாராவது கேட்டுருந்தீங்கன்னா உனக்கு புரியுது இல்லையா? ஓகே, ஸோ பிஜிஎம் டாக்கீஸ்ல திஸ் இஸ் மீ பாலா, This is me, Gautam. And this is me, Muthu. சூப்பர். ஓகே, ஸோ இப்போ அந்த லவ் மேட்ரு பேசிக்லி இப்போ சினிமா மேலே நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் எப்படியெல்லாம் ஒரு ஹவு இட் ஹஸ் இம்பாக்டட் அஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பேசியிருக்கோம். ஐ திங்க் தட்ஸ் அ டாபிக் தட் வி லவ் டாக்கிங் அபவுட். ஐ தாட் இட் பி இன்ட்ரெஸ்டிங் இஃப் வி டாக்ட் அபவுட் ஃபார்மேட்டிவாக நம்மளுக்கு லவ்னா எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸ்னால் எப்படி இருக்கணுன்றதே நம்மளுக்கு படங்கள்லேருந்து தான் அதுவும் தானே அங்கேருந்து வந்திருக்கோம். அதுக்கு வேர் டிட் தட் ஐடியா ஸ்டார்ட் ஃபார் அஸ்? அண்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனதெல்லாம் தப்பாக தான் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ரொம்ப வளர அது இவால்வும் ஆயிருக்கலாம். இல்லை, எனக்கு வந்து அது வேற மாதிரி ஃபார்ம் ஆச்சு. எனக்கு எப்படின்னா நல்லா ஞாபகம் இருக்குது, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் கிளாஸ் டீச்சர் மீனாட்சி மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஊருக்குள்ளே பல மீனாட்சி இருக்கிறதுனால யாருக்கும் டவுட் வராது இதில். நான் நல்ல விஷயந்தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்கள் ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிறத உங்கள் டைரியில் எழுதிட்டு வாங்க அப்படின்னாங்க. எது கேட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே எங்கள் ஆம்பிஷனை வந்து எழுதிட்டு அவங்கள்ட்ட டைரியை வந்து சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு புக்கை வந்து அதை தயார் பண்ணிட்டாங்க. பால விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை போட்டு அது பக்கத்துல என் ஃபோட்டோ போட்டு நான் என்ன டைரியில் கொடுத்தோனோ அதை கொஞ்சம் லைட்டாக ரீஃப்ரெஷ்லாம் பண்ணி ப்ராப்பராக வந்து அந்த ஆம்பிஷன் போட்டிருக்காங்க. அதை பண்ணிட்டு அது புக்காகவே. ஸோ நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன், ஸோ 4th A அப்படின்னு சொல்லிட்டு அது புக்காகவே போட்டு அப்படியே அதை அழகாக திருப்பினா ஒவ்வொருத்தவங்களோட இதுவாக வரும். அதை பண்ணதும் இல்லாமல் அதை வந்து பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும்லாம் கொடுக்கல, அது ரொம்ப ஓவரு. பட் அதை ஒரே பிரிண்ட் போட்டு அதை வந்து கிளாஸுக்கு முன்னாடி படித்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஒவ்வொருத்தனுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு முன்னாடி படித்தாங்க. இப்போ இதில் எப்படா உனக்கு லவ் வருது அப்படின்னா வந்து ஒரு பொண்ணு, இந்த பொண்ணோட பேரை சொல்ல வேணாம் விட்டுறலாம். பட் அந்த 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 பொண்ணோட ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆம்பிஷனாக படிச்சுட்டு வந்தாங்கல்ல, அதில் பர்டிகுலராக அந்த பொண்ணோட ஆம்பிஷன் படிக்கிறாங்க. பார்த்தா கிரிமினல் லாயர் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ ஆம்பிஷன் இஸ் டு அது எப்படியா இப்போ நம்ம எப்படிடா நம்மளுக்கு என்ன 8 வயசா 9 வயசா 8 years. ஆமாம். அதில் கிரிமினல். அதுவும் எப்படின்னா இப்போ நீ யோசிச்சு பாரு, இப்போ ஐ வாண்டட் டு பிகம் அ டாக்டர் இன்ஜினியர் இப்படி தானே பேசுவோம். ப்ராக்டிஸுங்கிற வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நமக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு. நான் வந்து எனக்கு ஆம்பிஷன் என்ன, இப்போ டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இல்லை லாயர் வந்து யூஸ்வலாக டாக்டர் லாயர் வந்து ப்ராக்டிஸ் தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஆனால் அந்த பொண்ணை வந்து மென்ஷன் பண்ணிருந்துச்சு இந்த மாதிரி வந்து ஆம்பிஷன் இஸ் டு இப்போ ப்ராக்டிஸ் ஆஸ் அ லாயர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு எனக்கு பயங்கர இதாக இருந்துச்சு. என்னன்னா அது ஏன்னா எல்லாருமே இப்போ நான்லாம் பார்த்தா IPS ஆஃபீஸர் அப்படின்னு போட்டிருந்தேன். ஐ வாண்டட் டு பிகம் an IPS ஆஃபீஸர். பக்கத்தில் என் பையன் என்னன்னா, என் பக்கத்தில் பையன் வந்து IAS ஆஃபீஸர்னு போட்டான். சரி IAS தான் நமக்கு என்ன அந்த டைமில் இல்லை ப்ரோ. என்னன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா தெரியாது, என்னன்னா அந்த KTVல வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும். அதில் வந்து ஆமாம் அர்ஜுன் அபிராமி அப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ், இந்த 3 ஆக்ஷன் ஸ்டார் அர்ஜுனா. ஆமாம் ஆக்ஷன் கிங் சாரி தப்பாவே சொல்லிட்டு இருக்கான். அதில் வந்து எப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து IAS எக்ஸாம் எழுதுறதுக்கு போவாங்க. அதில் வந்து அபிராமிக்கு அர்ஜுன் மேலே லவ், பட் பிரகாஷ் ராஜுக்கு அபிராமி மேலே லவ். அது ட்ரையாங்கிள், பிரகாஷ் ராஜுக்கு அபிராமி டு அர்ஜுன் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து அபிராமியும் அர்ஜுனும் வந்து IAS பாஸ் ஆகிடுவாங்க, பாஸ் ஆகிட்டு IAS ஆகிடுவாங்க. ஆனால் பிரகாஷ் ராஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு வருவார். ஐ மீன் அந்த IPS இது சாரி வேஷம்னா IPS காஸ்டியூம் போட்டு வந்துடுவார். போட்டு வந்து உடனே டக்குன்னு சொல்லுவார், என்னாச்சு ஏன் கிடைக்கலையா அப்படின்னோடனே. ஆமாம், இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் போகிற வரைக்கும் பிரகாஷ் ராஜ் தான் அப்படியே ரொம்ப பயங்கரமாக சின்சியராக படிச்சுட்டு அப்படின்னு இருப்பார். ஆனால் இந்த சைடில் அபிராமிக்கும் ரூட் விட்டுட்டு இருப்பார். ஸோ டக்குன்னு அப்போது சொல்லுவார், நான் ஏன் திரும்ப IPS ஆனேன், ஏன்னா நான் மேலே ஃபோக்கஸ்டாக இருந்தேன், நான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே நான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன், அதனால் வந்து IAS இல்லாமல் அந்த கேரட் 2 ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது வந்துட்டு நான் IPS ஆஃபீஸராக ஆகிட்டேன் அப்படிம்பார். அதுலேயும் ஒரு லவ் இருக்குது.
அப்போ அது பார்த்தேன். ஓகே பக்கத்தில் ஐஏஎஸ் போட்டான். சரி ஐபிஎஸ் நம்மளும் பிரகாஷ் ராஜ் மாதிரி ஐபிஎஸ் ஆகிடலாம் அப்படின்னு. அப்போ கூட பார்த்தா சினிமாவில் வேஷம் போட்ட ஒருத்த மாதிரி தான் ஆகணும். ரியலாகவே ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி ஆகணும்னு எனக்கு தோணல. ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு போட்டேன். தட்ஸ் ஓகேடா. நம்மளுக்கு சினிமாவில் இருந்தானே நம்மளுக்கு எல்லா ஐடியாஸ் எல்லா எக்ஸ்போஜர் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டு தான் அந்த பொண்ணை வந்து வாவ் எனக்கு அப்படி தான் வந்து ஒரு பயங்கர ஸ்பார்க் வந்துச்சு. அது எப்படி எல்லாருமே வந்து ரொம்ப காமனான டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபின்னு போடும்போது கிரிமினல் லாயர் அப்படின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்குன்னா 4th ஸ்டாண்டர்டில். அப்போது இவ தாண்டா அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இவர் போய் பிடிக்க அவங்க போய் வாதாட ஒரு ஒரு கோட் நல்லா இருக்கே அது. இப்பதான் யோசிக்காத இப்படி கூட அந்த பொண்ணு நான் சொல்லியிருக்கலாம். அங்க எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு விக்ரம் வேதா. ஆமா இல்ல ப்ரோ நான் ஆக்சுவலா இந்த திங்கிங் இருந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட இன்டெரக்டா ப்ரப்போஸ் நான் வர பண்ணேன். இன்டெரக்டா எப்படி பண்ண நீ முதல்ல அது சொல்றேன். கிரிமினலா ஏதோ பண்ணிருக்க. இல்ல அதுக்கு நீ இந்த அளவுக்கு இப்ப நீ சொன்ன மாதிரி இல்ல இவன் சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு. நான் வந்து நீ வந்து லாயரா நான் வந்து போலீஸ் ஆபீசர் நான் புடிச்சு கொடுப்பேன் நீ வந்து அப்படின்னா இது நல்லா இருக்குல்ல. இப்படிலாம் நான் பண்ணவே இல்லை. அங்கேயும் சினிமா ரெஃபரன்ஸ் தான். அப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ரோஜா கூட்டம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த சம்வேர் அரௌண்ட் அந்த பீரியட் தான். அப்போ அதுல வந்து ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை அப்படியே வந்து நான் இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷில் அந்த பொண்ணுக்கு நான் பாடுறேன். ஸோ அந்த பொண்ணுக்கு நான் பாடும் போது எப்படின்னா நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இங்கிலீஷ்லையும் பாடிடுறேன் அப்புறம் நான் தமிழ்லையும் பாடுறேன். அது இங்கிலீஷ் எந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு அப்புறம் புரியும். அருமையான டிரான்ஸ்லேஷன். அதாவது தமிழ் பாட்டு அந்த தமிழ் பாட்டை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ அது எப்படின்னா பட்ஸுகளே பட்ஸுகளே பிரீத்திங் நோ பட்ஸுகளே ஐஸ் பர்லா ஸ்லீப்பிங் நோ ஃப்ளவரிங் மார்னிங் நோ small small flowering means small small sound will come my lover get up means my heart will not balance. இது பேசிக்கா வந்து இதோட தமிழ் வெர்ஷன் என்ன அப்படின்னா முட்டுகளே முட்டுகளே மூச்சு விடா முட்டுகளே மூச்சு விடா முட்டுகளே. கிளாஸ்ல உனக்கு இவ்வளவு அறிவு இருந்திருக்குடா ப்ரோ. இது இன்டைரக்ட்னு சொன்னதான் ப்ரோ எனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது ப்ரோ. இல்ல ப்ரோ இதுல என் திறமையை நான் காட்டினேன். என்னன்னா ஆக்சுவலா அந்த டைம்ல அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் முட்டுகளே முட்டுகளே பாட்டு. அப்போ நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்றேன் நான் வந்து இது தமிழ் பாட்டு அப்படியே இங்கிலீஷ்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் எனக்கு வந்து ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. உடனே அந்த பொண்ணு வந்து ஓ வா அப்படின்னு நான் இப்போ கூட ஒரு தமிழ் பாட்டு இருக்கு அது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே சொல்றேன் ப்ரோ. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் இங்கிலீஷ்ல சவுண்டு போல அதனால அது பிடிக்காம போயிடுச்சு என்னன்னு தெரியல. அது ஒரு ஏன்னா ப்ரோ நீங்க கவனிக்கணும் முட்டுகளே முட்டுகளே அது கூட ஓகே அது பட்ஸுகளே மூச்சு விடா முட்டுகளே இதுக்கு நான் இங்கிலீஷ்ல பிரீத்திங் நோ பட்ஸுகளே. அப்புறம் கண்மணி கண்மணிக்கு வந்து ஐஸ் பேர்ல் கண்மணியா ஐஸ் பேர்ல் எல்லாத்துக்கும் ஒரு கண்மணியால் தூங்குகிறாள் காலையில் மலருங்கள் ஐஸ் பேர்லா ஸ்லீப்பிங் நோ ஃப்ளவரிங் மார்னிங் நோ. ஆக்சுவலி இப்போ பண்ணியிருந்தானே ட்ரெண்டிங் ஆயிருக்கும் ப்ரோ. ஆமாண்டா அஹெட் ஆஃப் தி கர்வ் நீ எப்பவுமே எப்பவுமே அப்படிதான் ப்ரோ. ப்ரோ ஆனால் இவன் இந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் சொன்னோன்னு நான் வந்தது ப்ரோ. இவன் காலேஜ் வரைக்குமே தெரிஞ்சுன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் இப்போ ரீஜனல் லாங்குவேஜஸ் போயிட்டான். நம்ம லெட்ஸ் நாட் கெட் இன்டு டீடைல்ஸ். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து பாருங்க லவ் அப்படி தான் எனக்கு வந்துச்சு. அது 4th ஸ்டாண்டர்ட் லவ் ப்ரோ. 5th ஸ்டாண்டர்டில் வேறு லவ் இருக்குது ப்ரோ. பட் நீங்கள் போயிட்டு வாங்க நான் திருப்பி அதை சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உனக்கு என்னடா எந்த படம் எந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸ்லேருந்து நம்மளும் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இப்போ நீ படையப்பா இழுத்துன்னு வச்சுக்க போய்கிட்டே இருப்பேன் நான் ப்ரோ. படையப்பால இந்த சௌந்தர்யமா சாத்விக மாதிரி அப்படின்னு அப்படி இல்லை ப்ரோ. ஆக்சுவலி ஆயுத எழுத்து படம் நீங்கள் நினைப்பீங்க ப்ரோ. ஏய் ஆமாண்டா ஆனால் அதுதான் இல்லை ப்ரோ. படையப்பா ப்ரோ அப்படின்பா. குஷின்னு ஒரு படம் வந்தது நீங்கள் சொன்னீங்க. அது இது என்னோட ஆன்சர் ப்ரோ. இல்லை ப்ரோ அதில் தான் அப்போ தான் எனக்கு ஒன்று ரிலேட் ஆச்சு. ஏன்னா குஷி படம் வந்து நான் தேட்டரில் பார்க்க போனேன். அப்போ வந்து என்னன்னா எந்த ஊர் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு முடிவு வந்துட்டு நீ திருநெல்வேலி தான் நினைக்கிறேன். திருநெல்வேலி படம் ஒரு ஊர்ல அந்த ஒரு படம் ஒரு ஊருக்கு போயிருக்கான். ஸோ திருநெல்வேலியில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அப்போ தான் வந்து அந்த கூல் பேரண்ட்ஸ் அந்த விஷயம்லாம் வந்து குஷி படம் பார்க்கும்போது தான் தோணுச்சு. தமிழ் படத்தில் அப்படியே ஒரு மாதிரி கூலாக நான் வந்து நான் அப்போ வந்து அந்த படம் பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவான் இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி மை ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவான்ல. எனக்கு அது வந்து ரொம்ப கூலாக பட்டுச்சு ப்ரோ. ப்ரோ எனக்கும் அந்த பர்டிகுலர்லி அந்த மொமெண்ட் இவங்க யாரு அப்படின்னா இவங்க என் கிளாஸ்மேட் என் டான்ஸ் பார்ட்னர் என் ஃப்ரெண்ட் இவங்க என் கிளாஸ்மேட் என் பார்ட்னர் என் ஃப்ரெண்ட் இவங்க என் கிளாஸ்மேட் என் நல்லா இருக்கும் அது டான்ஸ் பார்ட்னர்
என் ஃப்ரெண்ட் அப்படின்னு அதை தாங்கி சொல்லுவான். அது மாதிரி ஒரு என்ன அப்பா வந்து தெலுங்குல நாசர். இதுல வந்து நெல்கள் ரவி ப்ரோ. ஓ அங்க நாசரா? தெலுங்குல நாசர். அவர் வந்து ஒரு மாதிரி அப்படியே சில்லா ஓகே கூல் இதே நல்லா பண்ணிருப்பாரு. ஆமா நிழல்கள் ரவி நல்லா பண்ணிருப்பாரு அதுல. அதுல வர பாத்தீங்கன்னா நிழல்கள் ரவி இஸ் அ தமிழியன், அவங்க அம்மா இஸ் அ பெங்காலி. அது ஒரு ஃபார்வர்டான ஒரு ஃபேமிலி. இது அங்க அப்படிதான் இருக்குமா தெலுங்குல? ஆமா அம்மா பெங்காலி அண்ட் அப்பா. எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி கூலா வாவ். பட் யா அப்படி பண்ணும்போது பூமிகாவோட ரியாக்ஷன் இருக்கும், த ஹீரோயின் பேசிக்லி. அவங்க ஒரு பார்வையா ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு. ஸோ his ability to have created that feeling in her gave me some sort of a high that I should also be able to create that feeling in someone. I should also be able to have someone look at me அந்த மாதிரி ஒரு ஓரப்பறவையில் அந்த மாதிரி ஒரு வெக்கத்தோட அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு அந்த சின்ன வயசில் தோணுச்சு. பட் ஸோ தான் எல்லாத்தையும் இட் கைண்ட் ஆஃப் ஆல் ரோட்ஸ் லீட் பேக் டு ரோம் மாதிரி ஆல் ரோட்ஸ் லீட் பேக் டு ஹீரோ பீயிங் வேற லெவல் கேரிஸ்மேட்டிக் கை. ஸோ அவன் ஸ்டைலிஷாக இருக்கிறான், அவன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான். ஸோ நானும் அப்போ அந்த மாதிரி பண்ணால் இப்படி நடக்கும் போலையோ அப்படின்றது. ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வந்து? பட் அட் த சேம் டைம் ஒன் திங் ஐ வாண்ட் டு சே அபௌட் குஷி இஸ் சி அந்த என்ன வயசுடா அது ஆக்சுவலி? அதெல்லாம் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கும் ப்ரோ. எங்களுக்கு 3rd, உனக்கு நீ ஒரு வருஷம் சீனியர், 4th ஸ்டாண்டர்ட். அதனால 4th படிச்சிட்டு 4th 5th அந்த மாதிரி ஆயிருக்கும். அந்த ஏஜ்ல வந்து க்ரீப்ன்ற வார்த்தை என்னன்னு கூட நமக்கு தெரியாது. க்ரீப்பி நான் க்ரீப்பி எதுவுமே தெரியாத ஒரு வயசு தான். ஐம் யூசிங் தட் லாங்குவேஜ் நவ் இன் ரெட்ரோஸ்பெக்ட். ஏன்னா இப்போ திரும்ப பார்க்கும்போது பட் ஐ ஃபீல் லைக் த ரீசன் தட் பர்டிகுலர் மூவி, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் வேர் ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் இன் லவ் வித் மூவிஸ் அண்ட் ஒரு ஹோல் ஸ்டோரி, ஹோல் வேர்ல்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேபி ஹீரோ பார்ட்ஸை நான் லைக் பண்ணியிருப்பேன், மேபி ஃபைட்டிங் பார்ட்ஸை நான் லைக் பண்ணியிருப்பேன், ஆக்ஷன் பார்ட்ஸ் அதெல்லாம். பட் ரொமான்ஸ் ட்ராக் வரும்போது நான் அப்படியே போர் ஆயிருப்பேன். இதில் வந்து நான் முழுசாக ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எங்கேஜ்ட். அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ ஒரு தாக்கம் வாஸ் த ஹீரோ இஸ் வெரி நான்சலண்ட் அண்ட் இஸ் வெரி அன்க்ரீப்பி இன் த சென்ஸ் அவன் ஃப்ரெண்டெல்லாம் இருப்பான். ப்ரோ நம்ம கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்கு போனால் அப்படியே எல்லாம் பொண்ணுங்க இருப்பாங்க அப்படி இவன்லாம் சில்லி கைஸ் அப்படின்ற மாதிரியே இருப்பான். அப்படியே கோயில் போவான், அப்படியே அந்த கோயிலில் வந்து அந்த லேம்பை பார்த்து ஓடி போகிறது வந்து ஓ இது ஒரு பிட்டு, இது ஒரு மூமெண்ட் அப்படின்னு நினச்சி ஓடி போவான். ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு அவன் அந்த மூமெண்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கான். அண்ட் அந்த மூமெண்ட்டோட என்கேஜ் பண்ணுறனால அவனுக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். that it serendipitously happened to him. So I like that even in every single one of those initial interactions with the heroine, he's very tangifying. He's very like, oh okay, I'm not trying to be creepy, I'm just being a guy, I'm being a cool guy, I'm being myself. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பொண்ணை வந்து நான் விழ வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் பர்சியூவராகவே இல்லை. அதில் இட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிக்லி ஹேப்பன்ஸ் பிகாஸ் அந்த பையனோட பர்சனாலிட்டியை பார்த்து அந்த பொண்ணு அப்படியே ஃப்ளாட்ஸ். ஐ வாஸ் லைக் பர்சனாலிட்டி வளர்த்துக்கிறது தானே நம்மளோட இது. இட்ஸ் ப்ரீ ஜிவிஎம் எரா அப்படி பார்த்து. ப்ரோ ஆக்சுவலாக அது அந்த கேரக்டர் எவ்வளோ அழகாக அவன் இது பண்ணியிருக்கான் பாருங்க ப்ரோ. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இவன் குஷியை பற்றி சொல்ல எனக்கு வந்து அந்த இடுப்பு சீன் போயிடுச்சு. எனக்கு இவன் க்ரீப்பி அது இதுன்னு சொன்னா. ஸோ யா தேர் ஐ மீன் இட்ஸ் a mixed bag bro. mixed bag அவ்வளவுதான் முடிச்சாங்க. ஐயோ அந்த சீனை மறந்துட்டோமே. நம்ம கோவில்ல கையை டச் பண்றதா சொல்லிட்டு இருந்தோம், இடுப்ப நேக்கா பார்த்தாரா என்ன சொல். ஆனா அதுவுமே வந்து அவன் வந்து நீ சொன்ன ஒரு பாயிண்ட் தான் ப்ரோ. அவன் வந்து ஐ எம் ட்ரைங் டு பி கூல். அவனுக்கு என்னதான் ஒரு இதா இருந்தாலும் அந்த ஏஜுக்கான இது இருந்தாலும் அவன் பார்ப்பான், இல்ல வேணாம் பார்க்கக்கூடாது, ஃபோக்கஸ் அப்படின்னு தான் இருப்பான். அவன் வந்து அது அப்படியே ஒரு இதா இன் ரெட்ரோஸ்பெக்ட் ஹீஸ் சிக்னலிங் டு ஹிம்செல்ஃப் தட் ஓ மேபி இது பண்ணக்கூடாத விஷயம் போலயே அப்படின்னு அதையும் தாண்டி ஒரு பண்றான். ஸோ இட் இஸ் ரிவீலிங் தி என்ன சொல்றது லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் தட் ஏஜ். அவங்க காலேஜ் வயசு அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் தி ஆக்டர்ஸ். அந்த காலேஜ் ஏஜுக்கு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டிக்கு I think it has been written pretty well. And that's also the main plot twist of the movie. அந்த immaturity-னால நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். அந்த கான்ஃப்ளிக்ட்லயும் அதுக்கு ரெசல்யூஷன் கிடைக்கிறதும் because of their ability to grow beyond the conflict. So again I'm not going to say it's like the best writing in the world or something, but அந்த ஏஜ்ல wow this is like a really cool way for romance to happen. And I think that I would like that to happen to me அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கிரியேட் ஆயிருக்கு. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவன் அந்த இடுப்பை பார்த்தான் அப்படிங்கிறதே கூட அவன் வந்து நீ சொன்ன மாதிரி அவன் தயங்கி தான் வேறு வழி இல்லாமல் ஏன்னா காற்று வரும் அப்படி இந்த சைடு இப்படி போவார் டக்குன்னு பார்த்துருவார் ஐயோ பார்க்கணும் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுவார். பட் நம்ம ஆளுங்க வந்து தயங்காமல் தொப்புல பம்பரத்தெல்லாம் விட்டுருக்காங்க. அதனால வந்து அதுக்கெல்லாம் இது எவ்வளவோ பரவாயில்ல. இல்ல எல்லா சினிமாலும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். விஜய் பத்தி சொல்றியா? இல்ல பக்கத்துல ஒரு கான்செப்ட்
அதே நம்ம ஜாலியா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதே விஷயத்த வில்லன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து பயங்கர ஹராஸ்மெண்டா இருக்கும். ஆனா அங்கேருந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு போயிட்டு ஹீரோவை இதான் பண்ணுவாரு. நல்ல வேலைங்க காப்பாத்துனீங்க, கவலைப்படாத நானும் அதான் பண்ண போறேன். பரவாயில்லைங்க நீங்க ஹீரோல, நான் ஜாலியா ஏத்துப்பேன்ல. ப்ரோ பாபா ஆல்சோ பிளேஸ். But okay, sidetrack. That's the thing about the word creepiness though. I feel like unfortunately இது நல்ல விஷயம் நான் சொல்ல வரல, but I feel like whether something is creepy or not usually has something to do with whether you want it or not. நம்ம விரும்புகிறவங்க நம்மக்கிட்ட வந்து சில விஷயத்த பண்ணால் அதை நம்ம க்ரீப்பியாக நினைக்க மாட்டோம். நம்ம விரும்பாதவங்க இல்லை நம்மளுக்கு தெரியாதவங்க அதே விஷயத்த பண்ணால் நம்ம அதை க்ரீப்பியாக ஃபீல் பண்ணுவோம். பிகாஸ் we're not wanting that to happen. We're not inviting that particular, okay, inviting is very dangerous word to use. We're not wanting it. So I like this person அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி ஒரு இன்பில்ட்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா அவங்க ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணும்போது ஐ ஃபைண்ட் சம்திங் பிளேஃபுல் ஆர் சம்திங் க்யூட் அபவுட் இட். பட் யாரோ டேய் யாரா நீ அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் அதே திங்கை வந்து பண்ணும்போது ஐ திங்க் தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஷேர்டு ஸ்பேஸ் ஆஃப் இன்டிமசி ஈவன் பிஃபோர் யுவர் இன் அ ரிலேஷன்ஷிப். பிகாஸ் அகேன் ஃப்ளர்ட்டிங் அண்ட் கண்ணால் பார்க்குறது பார்வைகள் அது இதுலேயே தெர் இஸ் ஏ ரிலேஷன்ஷிப் தட் இஸ் பில்டிங் அண்ட் தட் இஸ் ஃபார்மிங். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற பிளே தான் ஃப்ளர்ட்டிங். ஸோ அதே ஃப்ளர்ட்டிங் வந்து when you've created or when you've done some effort to create that space and then you flirt, I feel like it feels fine. It doesn't come across as oh this is undesirable in some way. பட் அந்த ஸ்பேஸே கிரியேட் பண்ணாமல் அந்த ஃப்ளர்ட்டிங் மூலியமாக தான் நான் அந்த ஸ்பேஸே கிரியேட் பண்ண நினைக்கிறவங்க தான் க்ரீப்பியாக தெரியவாங்க. ஓகே, எனக்கு திடீர்னு ஏதோ பயங்கர ஒரு இந்த கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. பயங்கர ஒரு கவுன்சிலிங் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி ஏதோ ஃப்ளர்ட்டிங் டெஃபினிஷன்லாம் எனக்கே இப்போ நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோமா? அப்போ இப்போ நம்ம சொல்லணும்னு நினச்சோம், அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதா? இவன் இவ்வளோ கரெக்டாக இருக்கானே இவன் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் ப்ரோ. On that thought, you used to have a stand-up set about பாபா படம். ஆமாம் ஆமாம், பாபா கரெக்டு. இவன் தலைவர் முத்து வந்து பாபா பார்த்து அப்பாடா வந்து ப்ரோ செம சூப்பர் மேட்ரு. என்னன்னா நடுவில் நீ பேசிட்டு நீ கவனிச்சு என்னன்னு தெரியல, அவன் சொன்னான் ப்ரோ கம்மிங் பேக் டு பாபா அப்படின்னா. பாபா படம் பார்த்து இவன் என்னத்தை அப்படி லவ்வில் வந்து இதாகனான்னு எனக்கு புரியல. ஏன்னா தலைவர் வழக்கம் போல பிற்போக்கு தரத்தை பேசியிருப்பார். அங்கேயும் எக்ஸசைஸ் தேவையில்லை, இப்போ நம்ம வீட்டு பொண்ணுங்க குனிஞ்சு பண்ணீங்கனாலே அப்படின்னு அதுக்கு ஒரு சமஸ்கிருத 4 வார்த்தை. ப்ரோ எனக்கு அதெல்லாம் கூட விட்டுரும் ப்ரோ. அது எந்த படம்? இப்போ ரீசெண்டாக வந்து ரஜினி வந்து ஜிம்மில் வேலையே செய்யாமல் வேலை செய்கிற நிஜமே வேலை பார்த்தார் ப்ரோ. தர்பார் அது இல்லடா ஒரு படத்துக்குள்ளேயே அவர் வந்து ஒரு ரொமான்டிக் மூட்லயே வந்து ஜிம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆஹா ஆஹா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு பாஷா ப்ரோ. பாஷா லா 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 பாஷா லா 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 லா. அதாவது அது விட்டுரும் ப்ரோ. பாபா கண்டிப்பா வரும். ஏன்னா பையன் வந்து பாபாவுடைய பயங்கரமான ஃபேவரட் ஃபேன். அது அதில் வந்து எனக்கு ஒன்னே ஒரு டவுட் மட்டும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்க. அதில் பாபா படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், பாபா கிச்சி கிச்சித்தா ஒரு தூர கிச்சி அங்குதான். அந்த பாட்டு ப்ரோ, அதுதான் என் வாழ்க்கையே கெடுத்துச்சு ப்ரோ. இல்லை எனக்கு இல்லை, நீங்கள் பல பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து ஒரு ரொமான்டிக் சாங். ஓகேங்களா, கரெக்டு தானே? எதுக்கு சம்பந்தமே இல்லாம தலைவர் அதுல வந்து தமிழ்நாடு என் தாய் நாடு உயிர் நாடு ப்ரோ. உயிர் ஏதோ நீங்க ரொம்ப முக்கியம். அந்த புள்ள எவ்வளவு அழகா பாபா அது அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாபா சொல்ற விதத்திலேயே எல்லா மூட்லயும் சொல்லணும் பாபா அப்படிம்பா. அந்த அத மாதிரி இன்ஸ்பயர் ஆயிட்டேன் ப்ரோ. நான் என்ன படத்துல வேற என்னன்னா இட்ஸ் அன்கூல் டு பி ரொமான்டிக் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப இதுதானே ஸ்டாண்ட் அப் செட். உன்ன மாதிரி 90s கிட்ஸ் நிறைய பேருமே வந்து அந்த ஒரு தப்பான ஒரு ஆமாம் ப்ரோ. அதில் எனக்கு அந்த இன்சைட்டோட ஒரு பொண்ணு உன்னை மதிச்சு உன்னை லவ் பண்ணுறேன்டா உங்க கூட அப்படி இருக்கணும் ரொமான்டிக்காக இருக்கணும் வந்தா ஒன்று அதுக்கு நீ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கல விட்டுருணும். அதை விட்டு பிள்ளை தமிழ்நாடு தாய்நாடு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய மூஞ்சில் அடிச்ச மாதிரி இவரும் சொல்லி விடுறாரு. இந்த பாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை இன்டெரக்டாக அந்த ப்ரப்போஸ் பண்ணோம், இவரும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு விடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இன்னொரு சீன் இருக்கும். அவர் வந்து சொல்லுவார், இப்படி யோசிச்சு பொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சாங்கிற உரகில் வந்ததோட ஒரு கட்டு விறகுல வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன டைலாக் ஐயோ அப்படின்னு இருந்தது. அது வேற எனக்கு அப்பப்போ தோணும் ப்ரோ. ஏதாவது ஹார்ட் பிரேக் ஆச்சுன்னா அந்த டைலாக் மைண்டில் போட்டு பொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சான் ப்ரோ. ஆனால் அப்படி இல்லை. ஆமாம், அதை வேற சொல்லுவார். நீ யாரு ப்ரோ? வருவார் ப்ரோ, ராண்டமா வீட்டுக்கு வருவார் ப்ரோ. டக்குன்னு பார்த்தா நீ யாரா சித்தப்பா வெள்ளப்படா அப்படின்னு, நீ யாரா பெரிய பையன் நீ வெள்ளப்படா அப்படின்னு, நீ யார் ஃப்ரெண்டு நீ இரு அப்படின்னு. எனக்கு என்னன்னா வீட்டில் இருக்கிற எவனாவது முதல்ல நீ யார் சார், நீங்க யார் சார்? எங்க வீட்டுல நடு வீட்டுல வந்துட்டு இவ்வளவு அதிகாரமா பேசுறீங்களா, நீங்க யாரு? அதுவும் கேட்டிருப்பாங்க. ஆமா இவர் யாரு பாபா அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டை வாங்குறது
அந்த கட்டு கூட பச்சை தெரியும். அப்புறம் கட். ஆமாம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு அந்த பாபா சாங் பார்த்து தான் நீங்கள் மாறுனீங்க. நம்ம பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்கூலில் வந்து நம்ம பொண்ணுங்கிட்ட பேசினாலே தப்புங்கிற போதெல்லாம் வந்து இதை பார்த்து தான் ஐயோ அவன் போய் பொண்ணுங்கிட்டலாம் பேசினான் இஸ் அன்கூல் கை அந்த மாதிரி. இல்லை ப்ரோ, அதுக்கு நம்ம டீச்சிங்னு ஒரு பெரிய பிரச்சனை. படையப்பாலையும் லைட்டா அந்த மெசேஜிங் தானே, அந்த சாத்விகம் அது இது அந்த ஒரு தலைவருக்கு அந்த ஒரு மெசேஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரோ அவர் அப்படிலாம் நீங்க ப்ரோ நீங்க தலைவர் ஃபேனா இல்ல ஆன்டி ஃபேனா ப்ரோ இப்படி பேசுறீங்க? ப்ரோ அவர் இல்ல ப்ரோ, அவர் அப்படி அந்த மாதிரி இருக்காரு ப்ரோ. அவர் வந்து அவரோட ஜெனரேஷன் சொல்லலாம், டீசென்ட்டா சொல்லலாம். ஓல்டு கை அப்படின்றீங்க என்ன புரியல பண்றேன்ற பேர்ல அவரோட ஜெனரேஷன் என்ன இல்ல ப்ரோ. அவர் வந்து அந்த டைம்ல நீங்க படிச்சு முன்னேறுங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்போ உங்க ஏகே சொல்றாருல ப்ரோ, அவர் நல்லதுதான் ப்ரோ சொல்றாரு. ஆனா என்னைக்குமே நான் ஏகே இப்படி தான் பேச மாட்டேன். சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ஏதாவது நல்ல ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அவரா வீட்டுக்கு கூப்பிட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணுவாராம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 பேர் கூட வாங்க, ஆனா அந்த முத்துங்கிறவன் மட்டும் விட்டுட்டு வந்துருங்க அப்படிம்பாரு. என் ஃபேனுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்டி ஃபேனா இருக்க கூட இப்படி பேச மாட்டேன் அப்படிம்பாரு அவர். இல்ல ப்ரோ, ஆனா எனக்கு அதுக்கப்புறம் ப்ரோ 4th தான் ப்ரோ. அது எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் வருஷம் மாறிட்டே இருந்துச்சு ப்ரோ. அது மேபி அது ஒரு ஏஜ் மேட்டர் தான். ஆப்வியஸ்லி சின்ன வயசுல அந்த ரெஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நமக்கு ஏதோ ஒன்னு மாறும். ஆமா ஆமா. எனக்கு வந்து எப்படி வந்து ஒருத்தனோட ஆம்பிஷன் வந்து வருஷம் மாறிக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி அவன் லவ்வும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அது ட்ரூ தானே ப்ரோ. அது அப்படி தானே அந்த சின்ன வயசுல வந்து. ஏன்னா 4th படிக்கும்போது ஒரு ஆம்பிஷன், 5th படிக்கும்போது 6th படிக்கும்போது ஒரு ஆம்பிஷன் மாறிட்டே இருக்கும். எனக்கு உண்மையிலே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் எனக்கு பிடிச்ச பொண்ணு வந்து மாறிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக நீ என்ன க்ரீப்பின்னு சொல்ற பாரு, நான் லாயரா இருக்கிறதுனால பிடிச்சிருக்குன்னு சொல்றது மாறிட்டே கஷ்டம் ப்ரோ. ஆனா அப்பெல்லாம் வார்த்தை கூட தெரியாது ப்ரோ 90s கிட்டுக்கு. ஸ்கூல் பசங்க தெரியுது. ஆனா இப்ப இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாமே அது இப்ப இருக்கிற ஸ்கூல் பசங்க அவனுக்கு விடுங்க ப்ரோ. நீங்க சாரி ப்ரோ, உங்க பையன் சைடுல இருக்கிறத பார்த்து அவன் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கான். இல்லை ப்ரோ, இது எந்த கேட்டகரி நீங்கள் பாருங்கள். 5th படிக்கும் போது 5th நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து ஷஃபிள் பண்ணி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து 4th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் இருந்தேன்னா 5th படிக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் போயிட்டேன். ஸோ வந்து 5th சி போட்டாங்க. அப்போ வந்து அப்பவும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்னென்னா அங்கேயும் வந்து ஏதோ ஒரு பிடிச்ச விஷயம் வந்து அது வந்து லிட்டில் மிஸ் சென்னையா ப்ரோ. மிஸ் சென்னை கேள்விப்பட்டிருக்கீங்க உலகத்தில் எங்கேயா? லிட்டில் மிஸ் சென்னை, அதாவது சின்ன வயசுல இருக்கவங்களுக்கே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்குமே அது பயங்கர, அதாவது அது இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது ப்ரோ உண்மையான்ட்டு. ஆனால் நான் அதை ரூமராக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கு, நான் இன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் அதை நம்பிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகேவா? அது வந்து என்னன்னா பசங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இவ தெரியும்ல, இவ தான்டா லிட்டில் மிஸ் சென்னை. அவள் கிளாஸ் லீடர் வேற, கிளாஸ் லீடர் ப்ளஸ் லிட்டில் மிஸ் சென்னை. ஸோ எனக்கு அது ஒரு பயங்கர இதாக இருக்குது. லிட்டில் மிஸ் சென்னையா, அப்பா சூப்பர்ரா அப்படின்னோடனே இதில் ஒரு ஹை என்னன்னா, அது இப்போ நம்ம வந்து ஒரு அப்படியே ஒரு ஜிம்முக்கு போன ஜெமினி கணேசன் கிடையாதுல, பார்த்தோன்னே வாவ் ஃபால் இன் லவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ப்ரோ. யாரா ப்ரோ இல்லை ப்ரோ, அப்போவுமே சில பேர் தான் இருப்பானுங்க, சூப்பராக இருப்பானுங்க ப்ரோ. பசங்க வந்து அப்பயுமே சில பேர் ஸ்மார்ட்டான குட் லுக்கிங் பாய்ஸாக இருப்பாங்களா. கேர்ள்ஸுக்கு வந்து என்ன ஏஜாக இருந்தாலுமே கேர்ள்ஸுக்கு வந்து சில பாய்ஸ் அப்படி ஒன்று படிப்பில் இல்லாட்டி அந்த கிளாஸ் லீடர் அந்த பொசிஷனில் இருப்பான். நம்ம வந்து ஓகே, நான் வந்து ரொம்ப மொக்கையா ஸ்டூடெண்ட் கிடையாது, நல்லா தான் படிப்பேன். ஆனால் வந்து அதுக்காக கிளாஸ் லீடர்லாம் கிடையாது. ஓகே, ஒரு நார்மல் பையன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அதனால் வந்து ஒரு நார்மல் லுக்கிங் கை நமக்கு வந்து அவள் எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பண்ணேன். அப்புறம் படங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல ப்ரோ, நான்லாம் ஒரு சுமாரான மூஞ்சிங்க. எனக்கு ஹீரோயின் எப்பவுமே ஒரு மாதிரி டாப்லேயே இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க எல்லாமே. ஸோ நான் அப்படி இப்போ இவன் எப்படி வந்து அன்கூல் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தன்னை வந்து அப்படி இதாக மாறினா அப்படிலாம் நான் நினைக்கல. ரவுடி அந்த ஒரு ரகட் பாய், ரகடுன்னு சொன்னானா அப்படி எப்படி தானே நினைச்சேன். இல்ல ப்ரோ, அந்த மேட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. அவர் மாதிரி இல்லையே ப்ரோ. அவர் ரகட தானே ப்ரோ இருந்தாரு. அவர் இருந்தாரு ப்ரோ, ஆனா நான் அப்படி இல்ல. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அவர் அந்த ஏஜ்ல அப்படி இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சேன் ப்ரோ. நீ அப்ப எப்படி தான் இருந்த அப்போ? நான் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லையே. நான் சொல்றேன் சார், சிம்பிளா என்ன நடந்திருக்குன்னா, இவனோட இன்னர் வேர்ல்டுக்குள்ள அவன் அப்படி நினைச்சுக்கிட்டான், அதை நெசசரிலி அவன் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணான்றது கிடையாது. ஆமா ப்ரோ. சரி, இப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட சிரிச்சு பேசுது, என்ன பண்ணிருப்ப? அந்த சைலண்டா இருந்திருப்பேன். ஓய் நம்ம பேசக்கூடாது, நம்ம எல்லாரும் கலாய்ப்பாங்க அப்படின்னு. ஹே முத்து, நைஸ் ஷர்ட். ஆனா இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சும்மா சொல்றாங்க, என்ன சைலண்டா இருப்பியா? தேங்க்ஸ். ஓ, திரும்பிடுவேன். இல்ல ப்ரோ, கௌதம் இருந்த மாதிரி வேற யாரா இருப்பான். திரும்பினதா வீடியோ எடுத்தா போடுங்க தயவு செஞ்சு. ப்ரோ அந்த மாதிரிலாம் இருக்காது ப்ரோ, ஆர்டிஃபிஷியலா. நானும் இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன்டா. 10th ஏதோ ஒரு நாள், இந்த தீபாவளி முன்னாடி நாள் ஒரு நாள் வந்து கலர் ட்ரெஸ் போட்டு வரலாம் ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க. நானும் அந்த மாதிரி போனேன். ஒரு பொண்ணு வந்து ஹேய் ஐ லைக் யுவர் ஷர்ட் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க போல, நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நான் அதே மாதிரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் என்னன்னா நான் இந்த வந்து நான்சலண்ட்
இதுக்கு எல்லாம் என்ன இப்போ அது என்ன நான் சலான்ட்னா என்ன சொல்ல வரான் ப்ரோ அதே வேர்டை கொஞ்சம் கூலாக சொல்கிறேன் ப்ரோ, வேறு எதுவும் இல்லை. ஓஹோ பெருசா எடுத்துக்காம பெருசா பொங்காம பெருசா இதெல்லாம் என்ன கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே ஆனா அப்பேரண்ட்லி அந்த பொண்ணுக்கு வந்து என் மேல க்ரஷ்ஷா. அது எனக்கு தெரியாமலேயே ஒரு என் வாழ்க்கையே போயிடுச்சுடா. 10th கிளாஸ் ஃபுல்லா எனக்கு தெரியாது. எனக்கு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு கிளாஸ்மேட் சொல்லும் போது தான் இப்படி அட பாவி இது ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா. நீங்கள் 2 பேரும் கன்ஃபெஷன்ஸாக கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப மேகலை மணிமேகலை மாறி மாறி. அதாவது எனக்கு பரவாயில்ல, பையன் இருக்கான், ரொம்ப சின்ன வயசு எதுவும் தெரியாது. அந்த சைடு ஒய்ஃப் போய் பார்க்குறாங்க, டி நீ சின்ன வயசுல சரி 10ஆம் கிளாஸ்ன்னு அது அவ்வளோ சின்ன வயசும் கிடையாது, விவரம் தெரிஞ்ச வயசு, ஏதோ 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பப்பி லவ் சொல்லுன்னு பார்த்தா ஏதோ டீனேஜ் லவ் சொல்லிட்டு இருக்கு. சரி அது கூட பரவாயில்லடா, நீ கொஞ்சம் வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா கூட. எனக்கு அந்த பொண்ணு லைக் என் ரேடார்லயே இல்ல. ஓகே ஓகே அவங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. எப்பவுமே நம்ம விரும்புறவங்களோட நம்மள விரும்புறவங்க ப்ரோ ரஜினி கரெக்ட் ப்ரோ. அப்படி பார்த்தா கூட அந்த பொண்ணோட நீ எனக்கு தெரியலையே அவ என்ன விரும்புறானே. தெரிஞ்சா சரி என்ன அவங்க வைஃப் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. என்ன எதை சொல்றோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒரு ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறானே, மழுப்பிக்கிட்டே இருக்கானே தவிர. தெரிஞ்சா கன்சிடர் பண்ணிருப்பேன் ப்ரோ. தெரிஞ்சா கன்சிடர் பண்ணிருப்பீங்களா? என்ன ப்ரோ ப்ரோ நம்ம கிளம்பிடலாமா? லைஃப்பை தொலைச்சிட்டேப்பா. லைஃப்பை தொலைச்சிட்டேப்பா. அப்படிலாம் ஃபீல் பண்ணேன், ரிக்ரெட்லாம் இல்லை. பட் அந்த ஒரு ஏஜுக்கு இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சு பண்ணிருப்போம். அது ஒன்று இருக்கு ப்ரோ. ஏன் கேர்ள்ஸ் அப்படி நினைக்கிறாங்க? சில கேர்ள்ஸ் அந்த க்ரஷ்ஷை நம்மளுக்கும் எளவு தெரியாது, அவங்களும் வந்து வெளில சொல்ல மாட்டாங்க. இது நம்மளுக்கு தெரியாமலே போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா இது கொஞ்ச நாள் சந்தோஷமாவது இருந்திருக்கலாம் மேடா ஸ்கூல்ல தெரிஞ்சிருந்தா. இப்போதான் ப்ரோ ஒரு வித்தில் ஒன்று ஒரு படம் பார்த்தேன் ப்ரோ. பார்த்துட்டியாடா? ஆமாம் ப்ரோ, நேற்று தான் போனேன். ஓகே ப்ரோ, அது வீக் டேல போனால அஃபிஷியலாக சொல்லலாமான்னு தெரியல ப்ரோ. என்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம் யாரு? ஓ ஆமாம் ப்ரோ, சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை ப்ரோ ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அந்த படம் போனோம், ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதை. ஸோ படம் போகும்போது நாங்கள் இது அதில் ஒரு சீன், அது இந்த ஸ்கூல் லவ் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க ப்ரோ. அதில் வந்து ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பையனோட க்ரஷ் வந்து மீட் பண்ணுவோம். பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்லும், நீ வந்து ரொம்ப நாளாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தல ஸ்கூல் காலத்துலேருந்து, இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லும். ஆமாம், இது ட்ரெய்லர்லேயே இருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2வது குழந்தை அந்த வீடு இருக்கும் ப்ரோ. ஷீஸ் இன் அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். பட் அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான், அதை வந்து பொண்ணு கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிச்சிட்டு சொல்லும் இந்த மாதிரி, ஏன்னா இட் ஃபீல்ஸ் குட். ஷி வாஸ் இன் தட் மூமெண்ட் ஷி வாஸ் ஃபீலிங் குட் அந்த மாதிரி. ஸோ அது வந்து அது ஒரு திங் போல ப்ரோ, திங் போல அவங்களுக்கு ரொம்ப அது பிடிக்கும் போல. இப்போ என்ன நீ வித்துல ப்ரமோஷன் பண்றியா? சைடுல தான் காசு வாங்கிட்டியா? இல்ல ப்ரோ, ரஜினிகாந்தோட பொண்ணு தான் வந்து ப்ரொடியூசர். ஏய் யாரா அவன்? ஏன்னா அது வந்து தலைவரோட பொண்ணு தான் ப்ரொடியூசரா. இல்ல ப்ரோ, படம் நல்லா இருக்குன்னா இல்ல காரணம் பிளான் பண்ணிருந்தியா நீ? இல்ல ப்ரோ, நல்லா தெரியாம ஸ்பான்சர்ஷிப் தான் வாங்கி கமிஷனர் தான் வாங்கிட்டியா ரோட்ல? ப்ரோ இல்ல ப்ரோ, படம் நல்லா இருக்கு, ஒரு நல்ல படத்தை ப்ரோமோட் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். பட் ஓகே. பட் ப்ரோ இன்னொன்று நான் உங்கள்கிட்ட ஒரு மறைச்சிட்டேன். என்னன்னா வந்து அமௌண்ட் வந்தான்னு பார்த்தேன் ப்ரோ. வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை ப்ரோ, ஷேர் பண்ணிடுங்க, வேறு எதுவும் இல்லை. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட பேசுவேன். வித்துல ஒரு அற்புதமான காவியம், ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம், என்னை பொறுத்தவரை காவியம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்தா தெரியும், அவ்வளோதான். எப்படி அழகாக முடிச்சு. ஏன்னா அமௌண்ட் வரல, அதான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை ப்ரோ, நான் 5th இந்த பொண்ணு சொன்னேன்ல, 5th இன்னொரு விஷயம் நடந்துச்சு ப்ரோ. ப்ரோ இவன் சொல்லு 5th வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு ப்ரோ. ஸோ அப்போ வந்து அது இன்னொரு பொண்ணு, ஆனால் அது ஹிந்தி ஸ்பீக்கிங் கேர்ள். ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய அந்த பொண்ணோட பேரும் நான் சொல்ல விரும்பல, ஷோ ஆஃப் பண்ணுறான். கேவி பையன் இல்லை ப்ரோ, இது கேவி கிடையாது, இது வந்து வேற ஸ்கூல். அப்படியா? இது வந்து சென்ட் ஜான்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அவ்வளோ டீடைல் சொல்லிட்டேப்பா நீ. இதுக்கப்புறம் பேர் சொன்ன அந்த பொண்ணை கீழே கமெண்ட் பண்ணி நான் தாண்டா அது. சரி சரி ஓகே. சயின்ஸ் எக்ஸிபிஷன். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏன் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கணும், அந்த பொண்ணு வந்து என்னோட ஹைட்டாக இருக்கும் ப்ரோ. வந்து அது ஹைட்டாக இருக்கும். அதனால வந்து அப்புறம் வந்து இந்த பாப் கட் மாதிரி இந்த இது வரைக்கும் இந்த ஷோல்டர் வரைக்கும் சில பேர் கட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஃபுல் முடி இருக்காது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, இந்த பெண்கள்னா நம்ம வந்து அந்த டைமில் 90s கிட்ஸுக்கு நம்ம ஒன்று பார்த்துருப்போம்ல, ஆனால் அது இல்லாமல் ஒரு தனித்துவமாக இருக்கிற பெண்களே எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பாருங்க, ஒரு கிரிமினல் லாயராக ஒரு பொண்ணு இருந்திருக்கு, வாவ் அப்படின்னு அப்படி தோணுச்சு. இந்த பொண்ணு லிட்டில் மிஸ் சென்னை. வாவ். இன்னொன்று இந்த பொண்ணு கிட்ட ஒரு ஏதோ ஒரு ஆட்டிடியூட். இவதான் அந்த லிட்டில் மிஸ் சென்னை. இல்லை இவ கிடையாது, அது வேற. சரி. அந்த லிட்டில் மிஸ் சென்னை பொண்ணு பார்த்தீங்கன்னா அவ வரும்போது அவள்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் ப்ரோ. அவள்கிட்ட பேசுறதுக்கு சின்னதாக பயமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு
தப்பான ஆட்டிடியூடா இல்ல ஒரு கெத்தான attitude? ஒரு கெத்து இருக்கும் அவள்கிட்ட. அவ ஆக்சுவலா கிளாஸ் லீடர் தான். சோ இயல்பாவே அவள்கிட்ட அந்த கெத்து proper-ஆன ஒரு charisma இருக்கு. கரிஸ்மா இருக்கும். சோ எனக்கு அதனால பிடிச்சிருந்துச்சு. இந்த பொண்ணு என்னோட ஹைட்டா இருக்கு, அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. So ஏதோ ஒரு வகையில ஏதோ பொண்ணுக்கு பிடிச்சிருக்குமான்னு யோசிக்க. இன்னொன்னு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல அதனால ஒரு போல்டா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது இல்ல, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஃபுல் டே பார்த்தீங்கன்னா என் பக்கத்துல தான் அந்த பொண்ணு, என் ப்ராஜெக்ட் பக்கத்துல தான் அந்த பொண்ணோட ப்ராஜெக்டும். ஸோ அதனால வந்து ஃபுல் டே நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இவங்க வந்தாங்களா, நான் பேசிருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, ஏய் பாலா சீக்கிரம் அப்படி நான் அப்படி பண்ணுவேன். அப்புறம் ஏதாச்சும் நான் தவறுனேன்னா அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி பண்ணும்போது அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் ஷேரே பண்ணது கிடையாது. ஸோ அப்போ ஏன்னா அது சுச்சுவேஷன் அப்படிதான், சயின்ஸ் எக்ஸிபிஷன் அங்கேயே தான் உட்காந்து சாப்பிடணும். அது வேற வழி இல்லாம நீ இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்ல. ப்ரோ குஷி படம் மாதிரி தான் ப்ரோ. ஓகே, நான் வந்து இதாவில் ஐ எம் வெரி டீசன்ட் பாய், ஜஸ்ட் லைக் விஜய் அண்ட் பவன் கல்யாண். அதனால் போனேன், போயிட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேருந்து எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு அந்த டைம் என்னன்னா, ஒரு வேளை வந்து அது சினிமா தானே நடக்கும், இதெல்லாம் ஒரு காட்சியா எடுத்தா அழகா இருக்கும். எனக்கு இதெல்லாம் இருக்கு ப்ரோ, அப்படியே எனக்கு ரிஜிஸ்டரா மைண்ட்ல இருக்கு, எந்த கிளாஸ் ரூம் அது கூட மைண்ட்ல இருக்கு எனக்கு. சரி என் 5th இந்த மாதிரி 2 பேரா, 4th ஒருத்தங்களா. எனக்கு இன்னொன்று வந்து தோணுது, அந்த டைம்ல தான் ப்ரோ வந்து யுவன் சங்கர் ராஜாவோட அந்த லவ் பாடல்கள்லாம் பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா நான் இதுக்காகன்னு சொல்ல, மௌனம் பேசியது வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ், February 14 ரீ-ரிலீஸ். அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும். அந்த படம் தானே நீங்க எல்லாம் லவ் பண்ணி எதுக்கு அப்படியா? எனக்கு அந்த படத்துல வந்து அந்த எனன்பே எனன்பே அந்த பாட்டு, எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் ஸ்கூல் பஸ்ல வருவேன். ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நாங்கள் ஸ்கூல் முடிச்சா கூட உடனே பஸ் எடுக்க மாட்டோம்ல, எப்பவுமே எல்லா இதுலையும் அப்படி தான் 20 minutes வெயிட் பண்ணுவோம் எல்லாரும் வந்து ஏறணுன்ட்டு. அது வரைக்கும் அந்த டிரைவர் வந்து பாட்டு போடுவார். ப்ளஸ் போகும்போதும் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் கேசட் தானே, அதனால எது ஹிட்டோ அந்த டைமில் எது ஹிட்டோ அந்த பாட்டு வந்து அந்த டிரைவர் போட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ எனக்கு அப்போ வந்து இந்த மௌனம் பேசிய சாங் ஃபுல் ஆல்பமும் வந்து ரிப்பீட்டில் சம்டைம்ஸ் மாற்றுவாங்க, கான்ஷியஸாக இருந்த டிரைவர் மாற்ற மாட்டாங்க தெரியுமா. ஸோ பாட்டு போயிட்டே இருக்கும். நான் அதாவது என் ஸ்கூல் மந்தவெளி, நான் என் வீடு வேளச்சேரி, நான் தான் இருக்கலே கடைசியாக இறங்குவேன், அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த பாட்டு கேட்டு அது நான் மைண்டில் ஓகே இதுதான் நான் அந்த பாட்டு இப்போ நான் இவங்களை இந்த 2 பொண்ணுங்களை யாராவது ஒருத்தங்களை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணும். ப்ரோ 5th ஸ்டாண்டர்ட்ல இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் ப்ரோ. ஏய் நானும் அப்படி தானே யோசிச்சிருக்கேன் ப்ரோ நான் 5th ஸ்டாண்டர்ட்ல கிரிக்கெட் விளையாடுறேன் ப்ரோ. ப்ரோ நீங்கள் இப்போ எந்த சேனல் இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிங்க? ப்ரோ எனக்கு சொல்லு. இப்போ படம் பார்த்தோம் அப்படி இல்லைங்கிறான், அப்புறம் 5th எந்த சேனலில் யோசிக்க ஆரம்பிச்சிங்க சொல்லு. என்ன ப்ரோ ஒரு 7th 8th அந்த மாதிரி என்ன பெரிய வித்தியாசமா? இல்ல என்ன படத்து இல்ல என்ன ஒரு ப்ரோ எனக்கு அதான் ப்ரோ ஆயுதம் எடுத்து படம் பார்த்துட்டு அது இல்லன்னு சொல்லிட்டா. இல்ல ப்ரோ அது வந்து ஸ்டார்டிங் அவரு என்னன்னா ஒரு ட்விஸ்டா, ஏன்னா அது ஸ்டார்டிங் படத்தோட ஸ்டார்டிங் அப்படி ட்விஸ்டா ஆரம்பிக்கிறாராமா, மூடிட்டு சொல்றான். உண்மையாவே அது ஸ்டார்டிங் இந்த நிலைமை நான் ஏன் இருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க. சாப்டர் 1 சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்டர் 2க்கு வரோம் ப்ரோ. ஆயுத எழுத்து வந்து 2004ல ரிலீஸ் ஆச்சு, 2004. நீ ஃபிலிமோகிராஃபிலாம் சொல்ல தேவையில்ல, நீ மேட்ரை சொல்லு. என்ன அதுல வந்து அதை தவிர மிச்சம் எல்லாரும் போன வீடியோல அப்படிதான் பண்ண. நீ அதுல மைக்கேல்ங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஆமா அது அந்த மைக்கேலோட அது வந்து அவர் சொல்லுவார், அது வந்து சொல்ற லைன் வந்து எனக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கு. உனக்கு இல்லை எதுக்கு நீ இவ்வளோ யோசிக்கிற, இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது மாதிரி எதுக்கு பண்ணணும், கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஒரு நீட்டாக அப்படி சட்டிலாக வந்து சொல்லிட்டு போவார் ப்ரோ. கல்யாணம்லாம் எதுக்கு, நம்ம நீ உனக்கு பிடிச்சிருக்கேன் என் வீட்டுக்கு வந்துரு, நம்ம வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷனில் சொல்லுவார். அப்பா என்ன கூலாக பேசுகிறாரு. அதை சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வெக்கப்பட்டுட்டே போகும். அந்த ஒரு சாங் பிஜிஎம் வரும் ப்ரோ. என் லைஃப்பில் வந்து அதுதான் ப்ரோ பிஜிஎம். அப்போதானே அந்த இது கிளியும் அது அப்போ இல்லை, அது அந்த காட்சி இல்லை. என்ன ஏன் இல்ல அந்த உண்மை சொன்ன பாட்டா அது வந்து வேற காட்சி. அது எல்லாம் அதுக்கு இன்னொன்று அது ரொம்ப ஃபார்வர்டாகவும் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்லைங்க அந்த மைக்கேல் கேரக்டர் ரொம்ப பிடிச்சனால இந்த விஷயம்லாம் வந்து ஒட்டிக்கிச்சு ப்ரோ. அதாவது இங்கேயுமே வந்து அது நான்சலன்ஸ் தான். கல்யாணம் அப்படின்றது கல்யாணம் அப்படின்னு இல்லாம அவர் என்ன கல்யாணம் தானே அப்படின்ற மாதிரி அவர் ட்ரீட் பண்ண. அதே மாதிரி எனக்கு அந்த பரவாயில்ல ப்ரோ, இவன் என்ன பேசினாலும் அதை நார்மலைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுறீங்க. இவன் இருக்கிற வரைக்கும் இவனே அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டான், ஐயோ இந்த கேரக்டர் சொல்லிட்டோமே அப்படின்னு. அப்புறம் அந்த சித்தார்த் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அது ஒரு லைன் வரும், நாளைக்கு காஃபி அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவான், என் பில்லு கூட நீங்களே பே பண்ணிக்கோங்க, நான் ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஷேம்லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அடிக்கும் ப்ரோ.
அது வந்து எனக்கு வந்து வாவ், ஸோ இப்படி இருந்தால் கூட இட்ஸ் கூல் போல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து எனக்கு ப்ரோ இல்லை ப்ரோ அது கூல் இல்லை நான் அவள் ஷேம்லெஸ்ன்னு சொன்னதுலேயே உங்களுக்கு தெரியலையா? இல்லை ப்ரோ அது கூலாக தான் ப்ரோ. ஃப்ளர்ட்டியாக சொல்லி. ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் அதாவது அடிக்கிறதுன்றது எப்பவுமே தப்பு கிடையாது. ஃப்ளர்ட்டிங்ல அடிச்சா அது வேலை தானே. பெண்கள் கிட்ட அப்படி நினைக்காத, அசியூம் பண்ணிக்காத. ப்ரோ நான் சொல்ல ப்ரோ சும்மா சொல்கிறேன். நீ சொல் இல்லை புரியல, இவன் சொல்லலையா, சும்மா சொல்கிறான். நான் சொல்லலை, மணிரத்னம் சொல்லியிருக்கான்னு சொல்கிறேன் ப்ரோ. மொத்தப்படி அவர் மேலே போட்டுக்கல, அவர் யோசிப்பார், ஏன்டா நீ ஏதோ ஒரு நாதாரித்தனம் பண்ணுறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என் படம் தான் கிடச்சிதாடா. ஆனால் நீங்கள் ஐ எம் வெரி சர்ப்ரைஸ். அப்படின்னா ஆமாண்டா. ஆமாங்க. இல்லை ப்ரோ நாளை பின்ன நீ ஏதாவது தப்பு பண்ணினா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் வருத்தப்பட மாட்டார் ப்ரோ. சரி சொல்லு. ஐ எம் வெரி சர்ப்ரைஸ். நன் ஆஃப் யூ மென்ஷன் அலைப்பாயுதே ப்ரோ. ப்ரோ அலை என்ன பிரச்சனை நான் I சொல்றேன். missed that train. நான் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த படமே பார்த்தேன். இல்ல நிறைய பேர் சொல்றீங்க அலைப்பாயுது அவரோட எல்லா. இப்ப நீ சொன்னீங்க நீ அது இல்ல ப்ரோ, நான் சொல்லலங்கறத ப்ரோ சொல்றேன். குடிச்சிருக்கியா? இல்ல ப்ரோ நம்ம பாருங்க, நம்ம இந்த டாபிக் ஏன் வந்தோம்னா அந்த தெரியல ப்ரோ அதை பத்தி பேசலையே. பாருங்க அது ஒரு ஐகானிக் மூவின்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம பாருங்கன்னா அதை பத்தி பேசல அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறேன் ப்ரோ. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா என்னன்னா அந்த படம் வந்து இட் வாஸ் என்னோட ஏஜுக்கு, அது வந்து என்னோட ஏஜுக்கு அந்த அலைப்பாயுதே மின்னலே அது எல்லாமே அந்த டைம்ல என் அக்கா இருக்கு. என் அக்கா தெரியல உனக்கு, அமெரிக்கால இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிப்பாங்க. 1 2 அப்படிதான். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி லவ் படங்கள் எல்லாமே இன்க்ளூடிங் ஈவன் குஷியே கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் அக்காவோட வீடு பெசநகரில் தான் இருக்குது. அங்கே தான் போய் பார்ப்பேன். ஸோ வீக்கெண்ட் ஆனால் பெசநகர் போயிடுவேன். அதனால் அந்த டைமில் இந்த காலேஜ் படிக்கிற ஏஜில் இருந்தது வந்து எங்கள் அக்கா தான். எங்கள் அக்காவோட தான் நான் பயங்கர க்ளோஸ் நான். ஸோ அதனால் வந்து அவங்க அலைப்பாயுதேவா அலைப்பாயுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு இதை காதலுக்கு மரியாதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணிட்டு அவங்க பார்ப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் பார்ப்பேன். ஓ அக்கா எக்ஸைட் ஆகிறாங்களா, அப்போ ஏதோ ஒன்று இருக்கும் போல் அப்படி தான் எனக்கு தோணுச்சே தவிர, எனக்கு வந்து அது எனக்கு எப்படி தான் தோணுச்சு, நம்மளும் அக்கா மாதிரி காலேஜ் போவோம், அப்போ நம்ம இந்த படம் பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. That's right da. So I was gonna say school wiseல சரி crushing on people, having feelings இதெல்லாம் ஒரு லெவல். ஆனால் our level of agency ரொம்ப கம்மி ஸ்கூலில். ஏஜென்சினா தி ability to act on those feelings or do something with it. ப்ராப்ளி நம்மளுக்கு பயமும் இருக்கு, அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு படிக்கணும், படிக்கிற வயசுல என்னடா பண்ற இதெல்லாம் தாண்டி காலேஜ் ஐ ஃபீல் இஸ் அ ஸ்பேஸ் வேர் எவ்ரிபடி ஸ்லைட்லி இஸ் ஏபிள் டு ஸ்டார்ட் ஓப்பனிங் அப், ஸ்டார்ட் ஏபிள் டு என்ன சொல்ல எக்ஸசைஸ் தட் ஏஜென்சி. ஸோ உண்மையிலே ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அப்போ உண்மையிலே மேபி போய் பேசலாம் போல, மேபி ஃப்ளர்ட் பண்ணி அடி வாங்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹியூமன் பீங் இருக்காரு ப்ரோ. யார் 2010ல் வந்து நம்ம காலேஜ் படித்தோம். ஆமாம். ஆனால் ஒரு 2004 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு வாழ்ந்தார். படம் பேருக்கு வர மன்மதன் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னு தெரியல. யார் ப்ரோ அந்த சீப்பான கை? அதுதான் ப்ரோ தெரில. ஆனால் இருக்கான் ப்ரோ. அது உனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்ட் இல்லை? ஆமாம் ப்ரோ தெரியல. பாட்காஸ்ட்ல கூட இல்ல ப்ரோ ஓப்பன் இல்ல ப்ரோ அது கூட பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த ரிவெஞ்ச் ப்ராப்பரா இருக்கும். அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா நான் ஏதோ யார் அந்த கை அப்படின்னு தெரியல, லெட்ஸ் லீவ் ஹிம், பாவம் நல்ல பையனா இருப்பான் போல. பட் ஆனா வந்து அவனோட தம்பிய அவங்க இந்த மாதிரியான பெண்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பெண்களை தேடி போய் அவன் ரிவெஞ்ச் எடுப்பான். அவன் அதில் கூட சொல்லியிருப்பான், உன்னை பெற்றவங்களும் என்ன பெற்றவங்களும் அம்மா தான், ஆனால் நான் அவங்கள எதுவும் சொல்லலை, ஆனால் நான் இந்த மாதிரி சீட் பண்ணுறாங்களே அவங்களுக்கான ஆள் தானா அப்படின்னு வந்து சொல்லுவான். நல்ல ஒரு திரைப்படம், நல்ல திரைப்படம், கமர்ஷியலான திரைப்படம். பட் ஐ டோன்ட் நோ ஹூ தட் கைஸ், லெட்ஸ் ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் விடிவின்னு இன்னொரு படத்தை பார்த்து அதே கையை வந்து வேற மாதிரி ப்ரோ அவன் சிம்பு படங்கள்லாம் பார்த்து இது வந்து நானே சொல்லிடுறேன், நான் தான் அந்த கை. ஸோ அதில் வேற அவன் சிம்பு பேசுகிற மாதிரி அந்த பல்ல கடிச்சிட்டு வேற ஒரு மாதிரி பேசுவான் ப்ரோ. எனக்கு இல்லை ஒரு நாள் காமெடி ஆயிடுச்சு, அவன் ஏதோ பேசிட்டு இருந்தான், நான் பார்த்துட்டு என்ன அப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவனுக்கு வந்து அப்படியே ஓ மை காட் போயிட்டான். இல்லை ஆக்சுவலாக கரெக்ட். கடைசியாக ஒரு கேள்வி, நம்மளுக்கு நம்ம லவ் பற்றி நம்மளுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் ஒரு லெவல். படம் பார்க்கும்போதே பிகாஸ் ஆஃப் த வே தட் எ ஹீரோயின் ஹஸ் பின் கேரக்டரைஸ்ட் ஆர் ஷோன், அந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம ரியல் லைஃப்பில் மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐகானிக்கான ஒரு ஹீரோயின் கேரக்டர்ஸ் யாராவது உங்கள் மைண்டுக்கு வராங்களா? இப்போ நிறைய பேர் அதை கலாய்க்கிறாங்க,
ஆனால் அந்த டைமில் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐகானிக்கான ஒரு இது. அன்டவுட்டட்லி விடிவி ஜெஸ்ஸி எனக்கு அந்த டைமில் அது பார்க்கும்போது. ஆனால் அப்போவே நான் கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வாம்பா அவன் பாவம் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்காப்புல, அங்கேருந்து வந்துட்டு இல்லை அப்போ சொன்னேன் கார்த்திக், ஆனால் இப்போ நான் மாற்றிட்டேன் கார்த்திக் அப்படின்னா, ஏய் என்னடி சொல்கிறேன் அவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு விடிவி ஜெஸ்ஸி. What did you like about that character? பைத்தியம். அதான் இப்போ நீ வந்து அதுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை நீ சொல்லியும் பட் அதையும் தாண்டி there is something that is magnetic about that character for you. இன்வைட்டிங் ட்ரபிள்ஸா ப்ரோ? இல்லை ப்ரோ என்னன்னா எனக்கு தெரில அந்த மேபி அதுதான் லவ்வோட பியூட்டியோ என்னமோ நினைக்கிறேன். எப்படி சமாளிச்சேன் பத்தியா? ஓஹோ. என்னன்னா சொல்லி முடி நீ சமாளிக்க. இல்லை என்னன்னா உனக்கு ஒரு விஷயங்களை லவ் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் அது அன்டிஃபைன்டாக இருக்கும். உனக்கு தெரியாது ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குது, ஏன் அட்ராக்ட் ஆகிற அப்படின்னு. ஆனால் நீ அட்ராக்ட் ஆகிடுவ. நீ லவ் பண்ணுற ஆளாக இருக்கட்டும், இல்லை நீ திரையில ஐ திங்க் இஸ் டேக்கிங் இட் டூ பர்சனலி. ஏய் நான் அப்படியே பர்சனல் நடந்ததாண்டா பேசுறேன். வந்து அப்படியே அந்த 96 பாட்டோட இன்சர்ட்டை போட்டுருலாம். நாசரோட குரல் வந்து காதல் சிரிக்கும். ப்ரோ நிஜமாவே சொல்லுங்க ப்ரோ, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? கேரக்டரை விடுங்க, லைக் ஓ ஐ விஷ் ஐ குட் கெட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி. ஆமா எனக்கு அந்த படம் ஒரு ரெட் ஃபிளாக்ங்கிறது எல்லா இடத்துலயுமே இல்ல ப்ரோ. அது ரெட் ஃபிளாக் கிடையாது. இப்போ நம்மளுக்கு தெரியுது. அந்த ஏஜ்ல ப்ரோ இவன் அந்த ஏஜ்னு சொல்லல ப்ரோ. மேபி இப்படி இருக்கலாம். அவன் அந்த ஏஜ்ல தானே இல்ல 2010 தானே, அந்த ஏஜ்ல தான். அந்த ஏஜ் தான் சொன்னீங்க. மடா ஒரு பொண்ணு ஏன்டா வெயிட் பண்ணிட்டு இப்போ இருப்பான். என்னடா பையன் இருக்கான் என்னடா நீ? இல்ல ப்ரோ. டேய் அதாவது உனக்கு மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அப்படி பர்டிகுலரா இந்த ஒரு கேரக்டர்னு என்னால சொல்ல முடியல ப்ரோ. அப்படியா? டு பி ஹானஸ்ட் ஆக்சுவலி ப்ரோ ஆக்சுவலா நான் ஏன் சொல்லிடுறேன், உண்மையிலேயே அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரை மீட் பண்ணா நல்லா இருக்குமான்னு எனக்கும் தெரியாது. ஆனா அந்த படம் பார்க்கும்போது வாவ் இந்த மாதிரி ஒருத்தவங்களை மீட் பண்ணா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆன ஒரு கேரக்டர். அந்த மாதிரி Because as you said red flags அது இது so holistic will that actually be really nice? I don't know. ஐ திங்க் அதே ஆயுத எழுத்துல அந்த மைக்கிளோட பேர் அந்த பேர் அந்த பொண்ணு கேரக்டர் யார் அந்த ஹேமமாலினி பொண்ணா? எனக்கு அப்படிதான் தெரியும். ஆமா ஆமா எனக்கும் அதுதான் தெரியும். அந்த பொண்ணோட பேர் கூட அந்த படத்துல மாதிரி பொண்ணா? ஹேமமாலினி பொண்ணு ப்ரோ அவங்க. ஆமா அவ்வளவுதான் டாபிக். அப்படின்னு ஸ்மூத்தா டைவர்ட் பண்ணிட்ட பத்தியா? இதெல்லாம் நீ அதை நீ எதிர்பார்த்த. அடுத்தது நீங்க சொல்லுங்க ப்ரோ. எனக்கு வந்து நீங்க குஷி பூமிகா நினைப்பீங்க ஆனா இல்ல. இவன் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தா பாத்தியா? நீட்டா இருந்துச்சு அது. கொஞ்சம் நீட்டா. எனக்கு வந்து அந்த வயசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்பா வாட் அ உமன் இந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ண எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்றது பிலீவ் இட் ஆர் நாட் கஜினி ஐ திங்க் கல்பனா. சூப்பர் டிசிஷன் ப்ரோ. ரொம்ப சேஃபான டெசிஷன் கூட. இந்த கேரக்டர் நீங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிவிடியா? நீங்க சொல்லி பாரு. சொல்லி தான் பாரியேன். பண்ண முடியாது. அவங்க ஒய்ஃபே ஒத்துப்பாங்க. நல்ல செலெக்ஷன் அப்படிம்பாங்க. ஆனால் அதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்தீங்களா? என்னன்னா வந்து சொன்னா பேசிருக்கும் அந்த ஏஜில் அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த ஏஜில் கண்டிப்பாக ஒரு ரொம்ப டாக்கட்டிவான ரொம்ப பப்ளியான ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான அவங்க வந்து என்ன சொல்ல ஒரு ஃபிலந்த்ராபிக்கான ஒரு மனசு. போய் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. ஷீஸ் வா வாட் அ உமன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ராகத்துள்ள சாங்லேருந்தே ட்ராவல் ஆகிட்டு. நான் ஆக்சுவலி அந்த கஜினி படம் நான் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை ப்ரோ. நான் ஹிந்தி படம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் தெரியுமா? யாரா நீ? அப்படியா? ஆமாம் ப்ரோ. எனக்கு அந்த நான் வந்து ஒரு 8th and 9th அந்த டைம் காலகட்டத்தில் வந்து நான் வந்து நிறைய சினிமா பார்க்கல. நான் வந்து ஒரு சினிமா பிரேக்கில் இருந்தேன். கோஇன்சிடென்ட்டாக ஆயிடுச்சு ப்ரோ. என்ன ஏதோ நீ பிரேன் என்ன நடிகன் மாதிரியும் இன்னும் படங்கள் நீ வரிசையாக ஹிட்டு கொடுத்து என்னமோ இப்போ சூப்பர் ஸ்டார் படையப்பாக்கு அப்புறம் ஒரு பிரேக் கொடுத்தோமோ சினிமா பிரேக் ப்ரோ. சினிமா பார்க்கல, தேட்டருக்கு போய் பார்க்கல. தேட்டர் போய் அவ்வளோதானே. அது என்ன சினிமா பிரேக்கு? இல்லை ப்ரோ அது போகாமல் இருந்தனால இந்த படம்லாம் மிஸ் பண்ணிட்டேன். திருட்டி சரி ஓகே அது சரி சொல்லு. ஸோ ஆஹா இவங்கிட்ட பேசினா நிறைய கறக்கலாம் போலயே. அதான் ப்ரோ அந்த டைமில் நான் பார்க்காதனால அந்த கஜினி படம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஹிந்தியில் வரும்போது நான் பார்த்துட்டு ஓ சூப்பராக இருக்கு, அப்போ தமிழ் ரொம்ப நல்லா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அப்போ டிவியில் போட்டாங்க. அப்போ தான் வந்து பார்த்தேன். ஆனால் எனக்கு அதில் ஆப்வியஸ்லி சஞ்சய் ராமசாமி கேரக்டரும் ரொம்ப பிடிக்கும். அவர் அப்படி அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டர்ப்ரனியர் ஹஸ்லிங் கையாக இருந்தும் அவர் வந்து ஜெட்டி விளம்பரம் அது இதுன்னு இவங்க கூட ஒரு என்ன சொல்ல சட்டிலாக அவரை குறைச்சிக்கிட்டே ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு ட்ராவல் ஆகிட்டு அவங்க உண்மையிலேயே he wanted her to like him for him, not for entrepreneur businessman Sanjay Ramasamy. இன்னும் கொஞ்சம் ஓவர் போர்டா போய் கொஞ்சம் ஓவர் போர்டா போய் கடைசி வரைக்கும் அவர் பேர் தெரியாமல் போயிடும் ப்ரோ. that's true பட் அந்த அது வந்து நான் சென்னை வந்து புதுசு
கரெக்டாக நம்ம 9th கிளாஸில் இருக்கும்போது தானே அந்த நீங்கள் 9th கிளாஸில் இருந்து ஓ நீங்கள் 8th அப்படி இருக்காதுல்ல. ஆமா இவன் 9th நம்ம 8th தான். இவன் 3 வருஷம் சீனியர். ஆனால் ஒரே டைமில் தானே காலேஜ் சேர்ந்தான் அவன். ஆமாடா எப்படி ப்ரோ ஏதோ பண்ணிட்டான். டேய் ஆமாண்டா எல்லாம் ஒரே கிளாஸ் தானே 9th தான். என்ன 9th தான்? கஜினி வந்து 9th தானே. கஜினி 9th தான் வந்தது, அதை பற்றி நாங்கள் பேசல. நீ எப்படி டேய் நீ எப்பறம் 9th படிச்ச? அதெல்லாம் ரைட்டு தான். ஏய் உண்மையை சொல்லுங்கடா, நீங்களாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் முத்து தான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லடா உங்களை விட நான் ஒரு வயசு அதிகம் அவ்வளவுதான். லைக் அதுதான்டா, அப்படா நீ எங்களை விட ஒரு வயசு ஜாஸ்தியா தானே படிச்சிருக்கணும். லாஜிக்கலா வேணும் அப்படின்னு. சரி மேம், அங்கே இந்த என்ஆர் இல்லை அங்கே யூஎஸ்ல படிச்சனால யூஎஸ்ல வந்து அவங்க எல்லாத்துக்கும் ரூல்ஸ். கிண்டர் கார்டன்ன்றது 5 வயசு முடிச்சாதான் நீ சேர முடியும். ஸோ இவன் 1 இயர் லேட்டாக ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கும்ன்றதுக்காக நான் வந்து 5 years and 10 months ஏஜ்ல இருக்கும்போது தான் கிண்டர் கார்டன் சேர முடியும். இஸ் லேட் ஸ்கூல் கை. லேட் ஸ்கூல் கை. சூப்பர் 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 ப்ரோ. ப்ரோ எனக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து 2 விஷயம் படுது ப்ரோ. இவனை விட்டுருங்க, இவன் என்ன ரகம்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் சும்மா நான் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது நீ உன்னோடைய இது பாரு, அந்த கல்பனா அப்படின்னு உன்னோட இது இருக்குல்ல, ஒன்று மிக்ஸ்டாக இருக்கு. இல்லைன்னா வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப நார்மலாக கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட ரொம்ப ஜாலியாக பழகிற ஒரு ஆள், ஒரு ஹாப்பி கோ லக்கி அந்த ஒரு ஜோனில் இருக்கிறவங்களும் உனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நீ வீட்டிவே எடுத்துக்க. எனக்கு வந்து ட்ரெய்லர் எதுக்கு சிரிக்கிறீங்க ப்ரோ? டாக்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் த கிங்ஸ், கோ ஆன் ப்ரோ. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, விடிவி ட்ரெய்லர் தான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு, ரொம்ப வந்து என்ன புல் பண்ணுச்சு. அதுதான் ஏன்னா விடிவி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சிம்புவோட இந்த வாய்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜெஸ்ஸி தான் விடிவி ட்ரெய்லரே. அதில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஜெஸ்ஸி ஷீ இஸ் கிளாஸி வெல் ரெட். ஸோ இப்போ வந்து தமிழ் படங்கள் நிறைய இங்கிலீஷ் பேசி நம்ம பார்க்குறோம்ல, ஆனால் அப்போ வந்து அதை கிண்டல் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்த ஒரே ஆள் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் தான் அப்போ இருந்த டைமில். அப்போ வந்து ஒரு ஹீரோயினை டிஸ்கிரைப் பண்ணுறான், ஒரு ஹீரோ அவளை நான் முத பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை கோவிலில் பார்த்தேன், குங்குமம் போட்டு வைக்கும் போது பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜெஸ்ஸி அவள் வந்து ஒரு ஐடியில் வேலைக்கு போகிற ஒரு பொண்ணு, ஷீ இஸ் கிளாஸி வெல் ரெட் அப்படின்னோடனே அழகாக ஒரு காட்டன் சாரியை கட்டிட்டு ஒரு லூஸ் ஹேரோட அப்படி ஒரு நடந்து வரும்போது, ஸ்லோ மோஷன் நடந்து வரும்போது இவ தாண்டா அப்படின்னு தோணும். நீங்கள் ஆனால் நீ ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நான் முன்னாடியே சொன்னேன்ல. ஸோ அப்படி தான் எனக்கு புல் பண்ணுச்சு அந்த ஏஜ் வரைக்கும். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதெல்லாம் தாண்டி கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை வந்து நல்லபடியாக நல்ல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறேன். நான் வந்து சொல்லணும் எப்படி முடிச்ச பார்த்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு கல்பனா மாதிரி ஒரு பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. என் ஒய்ஃப் இதை கேட்பாங்க, அவங்க ஒய்ஃப் பக்கத்துலேயே இருக்காங்க. அதாவது எப்பயோ கேட்க போறேன், என் ஒய்ஃபுக்கே நான் இந்த டிஸ்க்ளைமர் போடுறேன்னு பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். அவன் ஒய்ஃபுக்கு அவன் எவ்வளோ டிஸ்க்ளைமர் போடணும். ஆக்சுவலி எனக்கு இந்த வாரணம் ஆயிரம்ல வர அந்த லாஸ்ட்ல ஒரு பொண்ணு வரும் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு மாத்திரம் கொஞ்சம் பிடிக்காது அவ்வளோவா, அது கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி போகும். அதாவது நீ எந்த வேலையும் பண்ண மாட்ட, பாபா படம் பார்த்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவ, என்ன ஆசையை மட்டும் மனசு வச்சு போய் வந்தாலும் பேச மாட்டேன், நோவாம. ஆனா உனக்கு எங்க இருந்தோ கடவுள் உனக்கு வந்து இவனுக்கு ஏன் அதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எஃபர்ட்டே போடாம நேக்கா ஒரு பொண்ணு வந்து சூர்யா உனக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஃபேரி டேல் மாதிரி சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இருந்தது பாத்தியா. வாவ், அப்போ உனக்கு பிரேமமும் ரொம்ப பிடிச்சிருக்கணுமே ப்ரோ. பிரேமம் அதுதான் ப்ரோ. பிரேமம் வந்து எனக்கு வந்து அது எவ்வளோ பெருசா எனக்கு தெரியல. மேபி அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த மாதிரி பிடிக்கலையா தெரியல ப்ரோ. அப்போ ஒரு போராளி ஜானர் வந்து இருங்க என்ன போராளி ஜானர் லைக் அதான் ப்ரோ. இந்த ப்ரோ அப்பதான் நம்ம இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனுக்கு போராட்டம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. பிரேமம் வந்தது 2015, இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா ஹசாரே 2011 கவர்மெண்டே மாறிடுச்சு. அப்படியா? நீ எதுக்காக போராட்டம் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா எந்த போராட்டமும் எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் 2017. ஓ அப்படியா? ஆமா. யாருக்காக போறான்னா என்ன. பட் மேபி அந்த படம் நான் எனக்கு அவ்வளோ நோட்டீஸ் பண்ண நினைக்கிறேன் ப்ரோ. அந்த படம் நான் மறந்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அந்த படமே நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன், ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். அப்போ அதையாவது சொல்லியிருக்கலாம் முதல்ல. ஆமாம் ப்ரோ. பிரேமம் ஆமாம் நைஸ். ஸோ உங்களுக்கு வேண்டியது வந்து ஒரு எஃபர்ட் உள்ள ஒரு காதல், இவருக்கு வேண்டியது வந்து எஃபர்ட்லெஸ் காதல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி சின்ன வயசுல அப்படி இருந்தான் ப்ரோ. அப்படி இருந்தனால தானே என்னமோ அப்படியே எடுத்துட்டேன். நோ ஜட்மெண்ட். அதான் எவ்ரிபடிஸ் காட் தட் தேர் யூனிக் டேஸ்ட் அண்ட் தேர் யூனிக் இன்ஃப்ளூயன்சஸ். சில படத்தை வந்து அதே படம் இவனும் பார்த்துருப்பான், இவனுக்கு அது இம்ப்ரெஸ் ஆயிருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இந்த மேலே ஒரு இம்ப்ரெஷன் விழுந்திருக்கும். பிரேமம்னு ஒரு படம் பார்த்துட்டு எல்லாரும் வாட் அ மூவி அப்படின்னு சொல்லிட்டு நானுங்க ப்ரோ. பார்த்தேன், நல்லா இருக்கு, ஓகே. ஹைப்புக்காகவே நானும் வந்து
பல வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன் ஆக்சுவலி. ரொம்ப அவ்வளோ ஹைப்டா அந்த படம். அது ஏதோ ஒன்று, அது வந்து கேரக்டர் மலர் டீச்சர் அந்த அது கேரக்டர் வந்து நம்ம அது இன்னொரு வேற வேற ஒரு டாபிக்கே ஹைப் அண்ட் மலர் டீச்சர். இது தனியா டாபிக்கா எடுத்து பேசணும் bro. அது பேசலாம் bro, பேசலாம். சரி நாளைக்கு லீவ் வேணா போட்டு. But until then, thank you for hanging out with us. This has been பாலா Gautam and முத்து. அப்படியே சேர்ந்து கோரஸ் சொல்லுவோமா? BGM டாக்கீஸ். அது அவ்வளோ நல்லா இல்லடா. அடுத்த எபிசோட் பார்ப்பாங்களான்னு டவுட்டா இருக்கு bro.